ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெசிபி வீடியோலாம் போட்டு. அதனால இன்னைக்கு சிம்பிளா வந்துட்டு வீட்லயே புளிக்குழம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு எப்படி வைக்கிறதுங்கிறத அந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மிட் மார்னிங் போல நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்படியே சமையலுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, 1/2 கைப்பிடி அளவு வந்துட்டு உளுந்து, சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு 1 கைப்பிடி அளவு மல்லி, அப்புறம் வரமிளகா தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து ஊத்திட்டு, அது கூட கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் மசால் பொடி வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்து ஆறுனோனே அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த சைடு வந்து தக்காளி எல்லாமே வதங்குனதுக்கு அப்புறமா வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசால் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, புளி தண்ணி ஊத்திட்டு, லாஸ்ட்ல கருவேப்பில சேர்த்து இறக்கிருங்க. பட் தேங்காய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேங்காவும் சேர்த்துக்கலாம். நான் இந்த வீடியோல தேங்காவும் சேர்த்திருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.